நாங்கள் இந்த அண்ணாட்டவருக்கா கதைச்சி பார்ப்போம். சரியா? அவர் வந்து சிங்கள அண்ணா தான். தமிழ் தெரியுமான்னு கேட்டு பார்ப்போம். தமிழ் தெரியுமா? தமிழ் தமிழ் இல்லையா? தமிழ் இல்லை. சிங்கள. சிங்கள. நம்ம மனோஜ் சஞ்சய் ගම වේයන්ගොඩ මිනිහාගොඩ වයසකේ 22යි 22යි හරි මේක තමයි කරන්නේ නේ? ඔව් මේක ජොබ් එක මගේ. සින්දු කියනවා, මියුසිකල් ෂෝස් වලට යනවා, ටීවී ප්‍රෝග්‍රෑම්ස් වලට යනවා. මේක තමයි ජීවන වෘත්තිය. ඔය ලස්සනයි. thank you. මම යාපනයේ ඉඳලා ආවේ. බොහොම ස්තුතියි මාත් එක්ක කතා කරන්නවට. යාපනයේ දැකලා තියෙනවද? යාපනයේ මං එන්න ආසයි තාම ගිහලා නැහැ. එන්න. යාපනයේ නාන අපේ නම්බර් කෝල් දෙන්න මම ஃபுல் சப்போர்ட் தான். නේ? කවුද දෙන්නේ? මම කෝල් එකක් දෙන්නම් නම්බර් අරගෙන. නම්බර් දෙන්නම්. හරිද? ස්තුතියි. හරි. 2 மவுண்டன் டீ வாங்கியிருக்கிறேன். யாருக்கிட்ட தெரியுமா? எனக்கு கொண்டு அதில் பாட்டு பாடுற போய் கொண்டு 2 பேரும் மவுண்டன் டீ குடிக்கிறோம். பாவம் சின்ன பிள்ளை, ஆனால் என்ன நல்ல வருமானம் தான். ப்ரோ cheers. Pond's Bright Beauty Face Wash. சூப்பர். உண்மையில் ஒரு எனர்ஜி போனால் எனர்ஜி ஏற்றுறதுக்கு உண்மையில் ஒரு மவுண்டன் டீ வேறு லெவல். இப்போ பஸ் க்ராஸ் சீட்டுக்கு வந்துட்டு திரும்ப பஸ் க்ராஸ் சீட்லேருந்து போய் கொண்டிருக்கிறவங்களே குழம்பு வெட்டான பார்த்தீங்கன்னா இப்படியான சின்ன சின்ன கடைகள் இருக்குது. எல்லாம் மலிவான பொருட்கள் வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த கேப்புகள், பெல்ட்டுகள், இந்த ஹெட்ஃபோனுகள் இதெல்லாம் வந்து மலிவாக வாங்கலாம். ஆனால் எல்லாம் கொஞ்சம் குவாலிட்டினஸ் குறைவாக இருக்குது. மற்றபடி எல்லாம் இதில் செண்டு போத்தல்கள், மணிக்கூடுகள் எல்லாம் வந்து அந்த ஒரு குறைஞ்ச விலைக்கு வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த பொருட்கள் விற்கிறாங்க. இதெல்லாம் டெம்பட்டுகள் ஒட்டி கொடுப்பாங்க. இதில் அவங்களுக்கு செருப்பு துண்டா செருப்பு தைச்சி தருவாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவெல்லாம் இந்த பாருங்க நிறைய ரேடியோஸ் செட் ஐட்டங்கள் எல்லாம் இதெல்லாம் வந்து வெறும் 1000 ரூபா தான் வரும். அப்போ அப்படியே நிறைய இதுக்குள்ள இருக்குது. இதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லாம் இப்போ தான் வந்து காலையில் துறக்குறாங்க பாருங்கள். பார்த்தீங்களா இல்லை எல்லா செட்டுகளுமே வந்து ஒரு 1000 ரூபா அப்படி அதுக்குள்ளே இருக்குள்ள தான். இதுக்கும் அந்த இதுதான் பாதை. இதுக்கும் ஒரு பாதை, முன்னால் பாதை. இது இந்த பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கு நிறைய பாதைகள் இருக்குது. அதில் ஒரு பாதை பாருங்கள். அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய ரேடியோ செட்டுகள் அடிக்க வச்சுருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படி சின்ன சின்ன கடையில் சரி விழுத்தி போட்டு பாருங்க. ஜாதிக்கெல்லாம் கடை மண்டலை கேட்டோன்னு 40 ரூபா. இதில் வந்து இந்த சின்ன பிள்ளைகளுக்கு தேவையான புத்தகங்கள்ல இருந்து பழங்கள் எல்லாமே வந்து இங்கே விற்பனை ஆகி கொண்டிருக்கோம். எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்து வாங்கணும். சிலர்கள் வந்து இந்த பழங்கள் வந்து மலிவாக போட்டிருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து 50-50 போட்டு விட்ருவாங்க. அதான் என்ன பாருங்க, இது வந்து இந்த பேமெண்ட்டுக்குள்ளே போகிற ஒரு பகுதி உண்டு. இதுக்குள்ளே வந்து நிறைய பொருட்கள் இருக்குது. நிறைய ஜாமாங்க, நிறைய பொருட்கள் வந்து விற்பாங்க. உள்ளே போய் பார்ப்பா இருக்கா இதுகள் வந்து இந்த ரக்கா விற்கிறா பாருங்க, நாய்க்குட்டி விற்கிறா பாருங்க, என்ன அழகாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி அந்த பெல்ட்டுகள், பேக்குகள் எல்லாமே சூப்பராக இருக்குது பாருங்க, பார்க்க அழகாக இருக்கும். அது மாதிரியெல்லாம் இது வந்து தான் இந்த செட்டா மார்க்கெட்டு கூட நிற்கிறோம். 500 ரூபா. இந்த பெல்ட் எல்லாம் 500. இந்த குத்துற பெல்ட் 650. ரைட். எல்லாம் எங்கே பெல்ட் அங்கே இங்கே பாருங்க, 650 500. 150 ரூபா. அது என்னது பாய்க்கலாம் சும்மா இல்லாம்பா இப்படி பாருங்க. ஆனால் இந்த பெல்ட் வந்து 150 ரூபா தான். பார்க்க நல்லா இருக்கு பாருங்க. இதில் ஒன்று வேண்டுமா? என்ன கொண்டு தாரீங்களா? இதில் ஒன்று தாங்க. என்ன கொண்டு தாங்க. இதெல்லாம் இப்போ வேட்டிகள் கட்டும்போது இதை நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த குட்டி பேக் எவ்வளோ கொண்டு போடுறீங்க? 1500 ரூபா போடுறாங்க. சரி ஓகே, நாங்கள் இந்த பெல்ட் மட்டும்தாங்க. ஒன்று ஒரு பெல்ட் ஒன்று வேண்டும். 600 ரூபா. இதில் வந்து பர்ஸ் வந்து 600 ரூபாயில் இருந்துருக்கு பாருங்க. எத்தனை விதமான பர்ஸ் இருக்கு பாருங்க. அப்பா எனக்கு ஒரு பர்ஸ் வேணும் தான். நல்ல பர்ஸ் எவ்வளோ இருக்குது? நல்ல பர்ஸ்னா என்ன விலை?
ம் මේක කාලේ දෙන්නම් 1000 මේක හොඳ එක. எவ்வளோ 1600 එක මේක. இது வந்து 1600 வரும்னு சொல்கிறாரு பாருங்க 1000 அப்படி 1000 ரூபாக்குள்ள 1000 ரூபா. ம் அது இந்தியன் போட். இது வந்து 1000ஆம் நிறைய பொருள் வைக்கக்கூடிய மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு பர்ஸ் வேணும் அது ஆ கொஞ்சம் சின்னண்ணா இது கொஞ்சம் பெருசாக இருக்குங்க சைஸ் பொடியேக சுட்டக் பொடி வகை පොඩි එකක්. ம் මේකද ඒක? උඩට මේක බෑ මේක සල්ලි වේක දාන්න බෑ காசு அதுக்கு வடியாக வைக்க முடியாது இது பாருங்க இது வந்து கீழே ඒක 1210 දෙන්න. இந்த දෙසියයි 1200 ரூபா 1000 දෙන්න. දාක් සොප්ටක තියෙන්න ඕනේ මේක කොච්චර රප්පේ තියෙන ෂොප් එක. சொப்ட் இப்போ இது வந்து 1200 ரூபா நிறைய பர்ஸ் ஐட்டம் இருக்குது பர்ஸ்னா මේ පොඩි අර බොක්ස් වගේ බස් තියෙන්නේ අර අතුලේ දාලා ඔක්කොම සිප් කරන්නේ ඒක ඒ වගේ ළමයි සුපර් එක දාන්න. ඒක හරි ඒක ඒ වගේ ඒ නෑ නිකන් එක පැත්තේ විතරයි සිප් තියෙන්නේ මේක ඒ වගේ නවන්න පුළුවන් තේරෙනවද இப்போ அப்படி இருக்குது பாருங்க இதுக்குள்ள நிறைய பர்ஸ் இருக்குது கேர்ள்ஸுக்கான பர்ஸ்களும் இருக்குது மே வகை பாய்ஸுக்கு இப்படி பர்ஸ் இருக்குது இதில் ඒක නෑ නේ බොයිස් එකේ. තියෙනවා තියෙනවා එළගෙන. ඔයාට නෑනේ මේ වගේ තියෙනවා. பாருங்க පාටවල්. ஒரு 1000 ரூபா அது கேர்ள்ஸ்නේ ලේඩිස්. ඔව් ඒක නම වෙන එකට එම්බා බලන්නද හරි. සමාන්න හරි. நல்ல ஐயா அது சின்ன இங்கே புடவை கடையில் இருக்குது சின்ன சின்ன ஷோர்ட்ஸுகள் டிஷர்ட்டுகள் கேர்ள்ஸ்க்கான ஐட்டங்கள் எல்லாம் இருக்குது இதில் பாருங்க மணிக்கூடு சும்மா வீடியோ எடுக்கட்டா இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல அழகான மணிக்கூடுகள் இருக்குது பாருங்க இதெல்லாம் என்ன விலையில அந்த கோல்டு மணிக்கூடுகள் எல்லாம் 1000 இது இருக்கு 500 இதுகள் என்ன பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க முதலே என்ன இருக்குண்ணா உங்கள்கிட்ட வித்தியாசமாக இந்த மாலையல் என்ன நல்லா இருக்குது பார்க்க அழகாக இருக்குது சன் கிளாஸ் இருக்குது அதான் இங்கெல்லாம் பெலிட்டுகள் இருக்குது பாருங்க இதான் நான் விலை ரைட் 1750 ரூபா உங்களுக்கு ஒரு 1600 போடுவான் விலை கூட 3000 4000 எல்லாம் இருக்கிறாங்கண்ணே அன்னிட்ட பர்ஸ் இருக்குது அதை கூட அந்த பர்ஸ் அந்த இப்படி அந்த இதை மாதிரி பாய்ஸுக்கு இருக்கா அந்த ஷியோப் ரெட் மாதிரி அந்த பர்ஸ் தான் ஒன்று கொண்டு வரணும் இது இருக்கானா அந்த இது இல்லை இருக்கக்கூடாது இங்கே இது இருக்கக்கூடாது அந்த மெயின் முன் கிளிப் இருக்கக்கூடாது அந்த அதே மாதிரி இப்படி இருக்குல்ல அப்படி ஓ ஆஹா இந்த அதிர்ஷ்டம் பாருங்க கரண்ட் போயிட்டு இந்த பாருங்க இந்த பர்ஸ் பாருங்க இதில் நிறைய ஏடிஎம் கார்டுகள் சைட்டில் காசு சில்லறை காசு எல்லாம் வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து 750 ரூபா பிளாக் இருக்குது அதில் இதை பாருங்க ஆனால் இது வந்து 750 ரூபா தான் பாருங்க இது பாருங்க என்ன பார்த்தீங்களா இது வந்து வெறும் 750 ஆனால் திறந்து காட்டுண்ணே ரைட் இங்கே பார்த்தீங்களா இதுதான் பர்ஸ் இது எவ்வளோ போடுவீங்க 750 தாங்க. எவ்வளோ 600 போடுங்க சின்ன லாபம் தான் கிடைக்கும். 600 போடுங்க கஷ்டம். ஆ 600 கஷ்டம். 590 முதல்ல அது. அப்படியா லாபம் தான். 750 ரூபா 700 போடலாம் எனக்கு ஒன்று தாங்க இதில் 700 அந்த பர்ஸ் பாருங்கள் எனக்கு ஒரு பர்ஸ் ஒன்று வேணும் அதனால் பண்ணுறேன் மோதிரம் எல்லாம் பிடிக்காதுண்ணே நான் போடுறல இருக்குது அன்னிட்ட இந்த நிறைய கல் மோதிரங்கள் என்ன 400லேருந்து 450 இருக்குது. ரைட் அன்னிட்ட வந்து நிறைய பொருட்கள் இருக்குது இது வந்து அந்த இந்த மார்க்கெட்டுக்கு அப்படியே நான் சொல்கிறது இது போஸ்ட் மார்க்கெட். போஸ்ட் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்குண்ணே ஓகேண்ணா நன்றியா எனக்கு இதை தாங்க இந்த இப்போ வந்து இந்த டிஷர்ட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இப்படி ஃப்ரெண்ட் அடிக்கிறது புலிப்படம் ஃப்ரெண்ட் சிங்கம் அதுதான் கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு நிறைய இருக்குது பாருங்க அப்படி அது மாடல் டிஷர்ட்டுகளா இதுதான் புதுசாக போடுறாங்க. படிக்கல படிங்க இலை வந்த மாதிரி பூ வந்த மாதிரி அந்த இப்போ வந்து அந்த ஃப்ரெண்ட் அடித்து தான் போடுறாங்கண்ணே மிருகங்கள் படங்கள் புலி சிங்கம் பாருங்க அந்த ஃபேக்ட்ரிக் ஷர்ட்டு வயசுக்கானதான் பாருங்க அப்படியா என்ன விலையா நான் போதில்ல 200 1200 1200 இந்த டிஷர்ட்டில் எவ்வளோ வேணா இதில் 1350 ரூபா மணி பாண்ட் சர்வ் யூ
பாருங்க சுத்தனா அதான் மெயினாக போகுது இப்போ அதில் பிளாக் கலர் ஒன்று இருக்குது. அது என்ன நேரம் பண்ணி சிங்களா இது நம் சிங்கர்ஸ் இந்தியா என்ன என்ன அர்த்தம் இது எனிதிங் ஃபார் யூ என் நேரம் நீ தான் என்ன நீ தான் சல்லி சல்லி அப்படியா வெள்ளக்காரன் வர வேணும் நமக்கு சல்லி நன்றி அண்ணா அப்படி பாருங்கள் அப்படியே நிறைய டிஷர்ட்டுகள் இருக்குது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு கரண்ட் போயிடுச்சு ஒரு பகுதிக்கு கரண்ட் இல்லை ஒரு பகுதியில் கரண்ட் இருக்குது இங்கே எல்லாம் ஷர்ட் தான் பாருங்கள் கேர்ள்ஸ் பாய்ஸ் டீ விற்கிற எல்லாருக்குமே அதே இருக்குது அதோட பார்த்தீங்கன்னா இந்த மணிக்கூடு கடை கண்ணாடிகள் எல்லாமே வந்து மலிவாக வாங்கலாம் இதுக்குள்ளே வந்தீங்கன்னா வேறுங்க ஷூஸ் இருக்குது பாருங்கள் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது பெண்களுக்கான ஆடைகள் அதிகமாக பெண்களுக்கான ஆடையெல்லாம் கொடையாக கிடக்கு அள்ளி கிடக்கு இந்த பாருங்க இதெல்லாம் வந்து ஷேல் போட்டுருக்காங்க இது வந்து நாங்கள் அந்த முதல் போனோமே சிட்டி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போன பகுதியால் அந்த பகுதியால் இந்த பகுதியால் திரும்பி வந்துட்டோம் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே க்ரௌடாக தான் இருக்குது இப்போ தான் வந்து மக்கள் உள்ளே கூடிக்கொண்டிருக்கிறாங்க அதனால் வந்து இப்போ தான் க்ரௌடு வந்து கொண்டு இருக்கு இதில் வந்து பேக் கடைகள் பாய்ஸுக்கான கடைகள் இதான் வந்து சப்பாத்து கடைகள் இருக்குது பாருங்கள் சப்பாத்துகள் செருப்புகள் எல்லாமே வாங்கலாம் இங்கே இந்த பெட்டாக்குள்ளே வந்தீங்கன்னா ஆனால் பெண்களுக்கான ஆடைகள் பார்த்தீங்களா இப்படியே நாங்கள் வெளியே வருவோம் பார்த்தீங்களா நான் பெண்களுக்கான ஆடைகள் இதில் வந்து நீங்களே வந்து பார்த்து நல்லதெல்லாம் தெரிய செய்து வேண்டணும் அங்கே தான் இருக்குது பழக்கடையில் அதிகமாக இருக்குது மிஞ்சால பார்த்தீங்கன்னு ஒரு பாதைகளால் போனீங்கன்னா ஒரு பாதைகளால் கொண்டு வந்துடும் கொஞ்சம் தெரியணும் இதுக்குள்ள இடம் தெரிஞ்சால் தான் நீங்கள் இதுக்குள்ளே ஓடி தெரியலாம் இல்லைன்னு சொன்னால் இடம் மாறப்பட்டுருவீங்க சின்ன சின்ன கடையெல்லாம் அதிகமாக இருக்குது இப்படி அந்த கூலி வேலை செய்கிறாக்கெல்லாம் நீங்கள் அதிகமாக இருக்கணும் பாருங்க அவ்வளோ பாரத்தை 2 பேர் தூக்கிட்டு போயிடும் தூக்கையில் இழுத்துட்டு போயிடும் ரொம்ப கஷ்டம்தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பெண்களுக்கான உடைகள் வாழைப்பழம் மங்குஸ்தான் அன்னாசி பழம் எல்லாமே இருக்குது பழங்கள் இருக்குது பழங்கள் கொஞ்சம் விலை கூட தான் விற்கிறாங்கன்னு சொன்னால் இப்போ பழம் இறக்குமதி கொஞ்சம் குறைவு அப்படி வந்து பார்த்தீங்களா இதில் வந்து 250 கிராம் 250 ரூபா விற்கிறாங்க அந்த பெரிய கிரேப்ஸ் அந்த கிரேப்ஸ்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வேண்டைக்கெல்லாம் கவனமாக பார்த்து கொண்டணும் மக்களே ஏன்னா சொன்னால் அது வந்து மழையினதை மிச்சதை அழுகாததுன்னு தருவாங்க நீங்கள் பார்த்து வேண்ட வேண்டியது உங்கள்கிட்ட கடமை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த பெட்டா மார்க்கெட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன் இப்போ வந்து வேறு எங்கேயாச்சும் வீடியோஸ் இது எடுக்க முடிஞ்சால் எடுப்போம் பார்த்தீங்கன்னா ஒரே க்ரௌடாக தான் இருக்கும் இதுக்குள்ள வந்து க்ரௌடுன்னா அப்படி க்ரௌடாக இருக்கும் இனி தான் வந்து சனம் சேர்ந்து கொண்டு இப்போ வந்து சரியாக 10:30 மணி இங்கே அதிகமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டிக்கெட் பின்னுக்கு வந்து இந்த டிக்கெட் விற்கிறாங்கலாம் நீங்கள் கொழும்புல அதிகமாக இருக்கும் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ பெட்டா விட்டு வெளியேற போகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருமா தான் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அதோட வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்தேன்னு சொல்லி ஓகே ஒரு என்ன ஒரு காணொலியில் சந்திக்கிறேன் பாய் அண்ணா ஒரு ஆள் 2 பாட்டு படிக்கிறாருலாம் இருக்கும் சின்னாள் இந்த காணொலி வந்து அவ்வளவுதான் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பிடிச்சிருந்தா அவங்க நண்பர்களும் பாயிருங்க ஓகே பின்னுக்கு வெள்ளக்கார அக்கா போய் கொண்டிருக்கா பாய்